சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரி கண்ணம் பழுக்கிற மாதிரி ராஜாங்கம் பார்த்தா ஓங்கி ஒரு அறை விடுறாரு. இங்க தமிழ்ச்செல்வி பார்த்தா காலேஜுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எங்க கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், பார்த்தா தெரியல, பேக்கும் கைமா எல்லாரும் எங்க போவாங்க, காலேஜுக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ காலேஜுக்கு போறதெல்லாம் இந்த வீட்டுக்கு செட் ஆகாது, இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை எல்லாம் இருக்கு, அந்த வரமுறை எல்லாம் மீறி நீ காலேஜுக்கு போகக்கூடாது, நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், உன் கூட சேர்ந்து 6 மாதம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கல, உன் கூட சேர்ந்து நான் 6 மாதம் வாழணும்னா நான் சொல்கிறதையும் நீ கேட்கணும், எனக்கு நீ காலேஜுக்கு போகிறதுல விருப்பம் கிடையாது, நீ காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சேது சொல்லவும், அப்போதான் பார்த்தா தமிழ் வந்துட்டு, அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸும் இல்லையே, நான் கோர்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பேன், இப்போ வக்கீல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணுறாங்க. மேடம், நான் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லையே அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது, நீயும் சேதுவும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட உத்தரவு, நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாது, இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே சொல்லக்கூடாது, இது எல்லாமே உன்னோட தனிப்பட்ட விருப்பம், அப்படி யாரும் உன்னைய காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும், சரிங்க மேடம், இதை கேட்கத்தான் ஃபோன் பண்ணேன், ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ்செல்வி ஃபோனை வச்சிடுறாங்க. கேட்டிங்களா என்ன சொன்னாங்க, நான் காலேஜுக்கு போகலாம்னு சொன்னாங்க, அதனால் நான் காலேஜுக்கு போகத்தான் செய்வேன், வீட்டை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. சேது பார்த்தா வாசல் படியில் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரி வாராங்க. என்ன சேது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற, அவ காலேஜுக்கு போவேன்னு சொல்லி பிடிவாதமாக போறா, எவ்வளவு திமிரும் நெஞ்செழுத்தமும் இருந்தா அவ இப்படியெல்லாம் பண்ணுவா, பெரிய வீட்டில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்த உன்னைய இப்படி இந்த ஓட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துறா, நீ சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறா, இவளை சும்மாவே விடக்கூடாது சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி விறுவிறுன்னு போறாங்க. அத்தை எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட போய், அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன சாவித்திரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. இங்கே ஹாலில் பார்த்தா அப்பத்தா மோகனா ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சாவித்திரி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், என் கையில் இருக்கிற இந்த வீடியோவை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதில் தமிழ்செல்வி சக்தி கூட கேண்டீனில் பேசுறது, பஸ்ஸில் போகிறது, சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அதில் இருக்கு. யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், இந்த பையன் கூட தான் உன் வீட்டு சின்ன மருமக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா, அதாவது இவனோட முன்னாள் காதலியாமா உன் வீட்டு சின்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு, சாவித்திரி அடியே என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கேனா, நீங்களே பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அந்த வீடியோவை காட்டவும், ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாரும் பார்த்துட்டு, இது என்ன புது கதையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையேடி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடியோவை காட்டிக்கிட்டு இருக்காளே சாவித்திரி, அவளா தான் இருப்பா, இந்த வீடியோ இவ கைக்கு எப்படி வந்திருக்கும், இவளே ஏதாவது ஒரு ஆளை செட் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்திருப்பா, இவளும் சும்மா லேசுப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருனே பாரு, உன் சின்ன மருமகளோட ஒழுக்க லட்சணத்தை பாரு, இப்படி இன்னொருத்தவங்க கூட ஊர் சுற்றுறதுக்காகத்தான் டெய்லி கிளம்பி அவள் காலையிலேயே காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், சேது அவளை காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான், ஆனால் அவள் அதையும் மீறி நான் அப்படி தான் காலேஜுக்கு போவேன்,
உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலே 6 மாசம் சேது கூட சேர்ந்து வாழணும்னு தான் வந்திருக்கா. அப்ப இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை இருக்குல்ல, இந்த வீட்டில இருந்து யாரும் காலேஜுக்கெல்லாம் வயசு பிள்ளைங்க படிக்க போகக்கூடாதுன்னு நீ சொல்லுவ. இப்படி படி தாண்டி போனது மட்டும் இல்லாம காலேஜில் போய் இப்படி ஒரு பையன் கூட சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. அவனும் இவ கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னே நடக்குது இங்க, இப்படி ஒழுக்கம் கட்டவளையா சேது தலையில கட்டி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் தலைக்கு ஏறுது. அப்ப சாவித்திரி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு, இதுக்கு மேல இதை பத்தி நீங்க பேசக்கூடாது. தமிழ் செல்வி யாரு என்ன எப்படின்னு இங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதை விட எனக்கும் தெரியும். தமிழ் செல்வியோட ஒழுக்கத்துல சந்தேகப்படுறதுக்கு உனக்கு முதல்ல அருகதை கிடையாது. தமிழ் செல்வியை பத்தி இப்படி வீடியோலாம் எடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், என்ன நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இதோட நிப்பாட்டிக்க. தமிழ் செல்வி குணத்துல தங்கமான பொண்ணு. அவ பொய் சொல்லி இருக்கலாம் தான், அது உண்மைதான். அந்த பொய்ய அவளே ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனவ. தமிழ் செல்வியோட குணத்திலையும் நடத்திலையும் சந்தேகப்படுறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தகுதி கிடையாது. தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவ தப்பு பண்ணா பொய் சொன்னா அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் அவ மேல எனக்கு கோபம் இருக்கே தவிர, மற்றபடி தமிழ் செல்வியோட ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டு இப்படி கண்ட வீடியோவெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட நீ காட்டுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. ஈஸ்வரி பார்த்தா, அப்படி போடு, இன்னும் 4 அறை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடி உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. அவ எப்படி, அவ குணம் எப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ராஜாங்கம் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுல, அதனால இந்த வேலையெல்லாம் இனிமே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா சாவித்திரியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க.